ஆச்சு, பொழுது விடிஞ்சாச்சு. எல்லாரையும் எழுப்பி குழப்பி என்ன வாழ்க்கை அது புரியல. சூரஜ், வித்யா, எழுந்துருங்க. என்னங்க, கேஸுக்கு சொல்லணும், மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணணும். ஹாய் வினிதா. ஹாய் ஆண்டி, இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock மீட்டிங் அட் வனஜாஸ் பிளேஸ், மறந்துடாதீங்க. ஐ நோ டியர். யா, ஐல் பி தேர் அட் 5 sharp. அம்மா கிட்டே சொல்லிடு. ஹலோ, கட் பண்ணிட்டாங்க. மா, வர்ஷா ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்படியே வனஜாகிட்டே சொல்லிடு. ஓகேம்மா. சமைக்கிறப்பதான் மாத்தி மாத்தி போன் வந்துட்டே இருக்கும். என்னங்க, நீங்களும் கிளம்பிட்டீங்களா? சொல்லு வினிதா. ஒன்னும் இல்ல ஆண்டி. ஒன்னும் இல்லைன்னு இப்ப எதுக்குமா போன் பண்ற? ஐயோ, கடிக்காதீங்க ஆண்டி. இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock. தெரியும் தெரியும் தெரியும். நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். முதல்ல போனை வை. போதும் போதும். Hey, Varsha here. How are you? Yeah, I'll be there in Sydney next week, Friday. Yeah. Looking forward to that. Yeah, okay. Bye-bye. மா, நான் ஜிம் போயிட்டு வரேம்மா. ஹலோ, குட் மார்னிங். வினோதினி ஹியர். குட் மார்னிங் மேடம். ஒரு குட் நியூஸ். என் பொண்ணோட கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. ஓ, கங்க்ராச்சுலேஷன். எல்லாம் உங்கள் மேட்ரிமோனி சைட்னால நடந்தது. நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு அவசியம் வரணும் மேடம். சரிங்க, கட்டாயம் வரேன். சரியா? என்னம்மா? மா, உன்னை பார்க்க மாரிமுத்துன்னு யாரோ வந்திருக்காங்கம்மா. யாரு மாரிமுத்து? தெரியல, உன்னதான் பார்க்கணுமா. ஓ, சரி, வர சொல்லு. என்ன வெப்சைட் நடத்துறீங்கம்மா நீங்க? எல்லாருமே சுத்த ஃப்ராடுத்தனம். மேட்ரிமோனிலே மணி இருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நல்லா வெளி தேடிட்டீங்க. என்ன மாதிரி அப்பாவி ஜனங்களை ஏமாத்துறீங்க. மிஸ்டர் மாரிமுத்து, காம் டவுன். ஏற்கனவே டவுன்ல இருக்கோம், அப்புறம் என்ன காம் டவுன்? சரி சார், வாட்ஸ் த ப்ராப்ளம்? அதான் சொல்லுங்க. உங்க வெப்சைட்டை பார்த்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சேன். குட்? குட்டா? பேடுமா, எல்லாமே பேடு, டோட்டலி பேடு. அந்த பொண்ணு பேடு, அவ அம்மா பேடு, அவ அப்பா பேடு, தாத்தா பேடு, பாட்டி பேடு, குடும்பமே பேடு, மொத்தத்துல எல்லாமே பேடு. சரி சார், இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க சைட்ல அந்த பொண்ணோட போட்டோ இருந்ததால தானே இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சோம். மிஸ்டர் மாரிமுத்து, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நாங்க மேட்ரிமோனியல் சைட் தான் நடத்துறோம், இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி இல்ல. பொண்ணு புள்ள இவங்களோட டீட்டெயில்ஸை கொடுப்போம். மற்றதெல்லாம் நீங்க தான் சார் விசாரிக்கணும். தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி தேடாதீங்க. உங்களை நம்பி ஏமாந்து போயிட்டோம். உங்களை சும்மா விட போறது இல்ல. உங்க மேல கேஸ் போட போறேன். கேஸ் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் ஏன் சார் இங்க வந்து கூச்சல் போடுறீங்க? போங்க சார், போய் கேஸ் போடுங்க. கோர்ட்ல மீட் பண்ணுவோம். என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்படி வாங்க. அதுக்கு தானே இங்க வந்து கூச்சல் போடுறீங்க. போங்க சார், கோர்ட்ல மீட் பண்ணுவோம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மா. ஏண்டி சிச்சுவேஷனை என்னமா ஹேண்டில் பண்ண? எல்லாமே அனுபவத்துல வர்றது தான்.
என்னையே எடுத்துக்கோ. தினம் காலையில் எழுந்ததும் ஐ லுக் ஃபார்வர்ட் டு சேலஞ்சஸ். எப்போ எது நடக்கும்னு தெரியாது. நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண நாம் தயாராக இருக்கணும். எல்லாத்துலேயுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய டே டு டே லைஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் துவண்டு போயிடுவாங்க. அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் வனஜா. நமக்கு தெரிஞ்சு வனஜா, பட் வனஜா மாதிரி இன்னும் எத்தனையோ பேர். அதுக்கு தான் 5 மணிக்கு வனஜா வீட்டுக்கு போகிறோம். வருஷமும் வரா இல்லையா? அங்க போய் என்னம்மா பண்ண போற? அது 5 மணிக்கு தெரியும். முடியல, இதுக்கு மேல என்னால ஹேண்டில் பண்ண முடியல. சில சமயம் எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. எங்கே ஓடி போவ வனஜா? அதுதான் எனக்கும் புரியல வினோதினி. ஒருவித சந்தோஷம் இருக்கு, அதே சமயம் இந்த வாழ்க்கை எனக்கு அழுத்து போச்சு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு பேரு, என்ன யூஸ்? வாழ்க்கை மெக்கானிக்கல் ஆயிடுச்சு. தினம் காலையில எழுந்துக்கணும், பல் தேய்க்கணும், பால் காய்ச்சணும், டிஃபன் பண்ணணும், சமைக்கணும், அப்புறம் பசங்களை ஸ்கூல் காலேஜ்னு அனுப்பணும், புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்பணும், அப்புறம் ஒண்ணு தூங்கணும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அரட்டை அடிக்கணும், அதுவும் இல்லைன்னா ஃபேஸ்புக்ல ஏதாவது போஸ்ட் பண்ணணும். இதை தவிர டிவி சீரியல் வேற பார்க்கணும். மறுபடியும் ஈவினிங் வாசல்ல கோலம் போடணும், சமைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். இதான் லைஃபா? ஏன் வாழறோம்னு தோணுது. வனஜா, உன்னோட ஆதங்கம், வேதனை, வலி, வருத்தம், விரக்தி எல்லாம் எனக்கு புரியுது. ஒவ்வொரு காலகட்டத்தில் லைஃப் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். வினோதினி, எனக்கும் இந்த தத்துவம்லாம் பேச தெரியும். பேசுறது எப்பவுமே சுலபம், அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்ட நஷ்டம் தெரியும். வினோ, என்னை சுத்தி இருக்கிறவங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கு தெரியுமா? ஆத்திரமா வருது, ரத்தம் கொதிக்குது. இந்த 4 சுவத்தையே பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் லைஃபை என்னமா என்ஜாய் பண்றாங்க தெரியுமா? அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் திங், நம்ம லைஃப்பை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கறதே தப்பு. சரி சரி, இதை பற்றி இதுக்கு மேலே இப்போ எதுவும் பேச வேண்டாம். ஈவினிங் 5 o'clock வரேன். வருஷாவும் வரா, டீட்டெயில்டாக பேசுவோம். ஆண்டி, ஐ டெல் யூ, ஐ எம் ரியலி ஆன் டாப் ஆஃப் தி வேர்ல்ட். கல்யாணம் புதுசுல இப்படிதான் இருக்கும். எனக்கும் இப்படிதான் இருந்தது. புது அனுபவம், புது உணர்வுகள். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இந்த அனுபவத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே அனுபவிச்சுடுறா. யூ மீன் கல்யாணத்துக்கு முன்னாடியே செக்ஸ் வச்சுக்கிறதா? இது இன்னொரு நேச்சர். இந்த காலத்துல எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறது, ஒளிவு மறைவே இல்லாம. வாட்ஸ் ராங் ஆண்டி, வாட்ஸ் ராங்? செக்ஸ்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது. நீங்க எல்லாம் சேர்ந்து அதை பாதுகாக்கிறேன்ற பேர்ல அதை டேபு ஆக்கிட்டீங்க. இதிகாசங்களையும் புராணங்களையும் புரட்டி பாருங்க. அது மட்டும் இல்ல, திருவள்ளுவர் காமத்துப்பால்னு ஒரு தனி பகுதியே டிவோட் பண்ணியிருக்காரு. ஏன் நம்ம கம்பனும் காளிதாசனும் எழுதாததா? ஷாகுந்தலத்துல துஷ்யந்தன் சகுந்தலையை டீட்டெயில்டா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அண்ட் their ரொமான்ஸ், இட்ஸ் ஆல்மோஸ்ட் போனோகிராஃபி. சரி சரி, அதை விடு. இதுதான் உங்க நேச்சர், எஸ்கேபிசம். உடனே பேச்சை மாத்திடுவீங்க. ஏன் நீங்க படிக்கிற ஷெல்லியும் கீட்ஸும் டிஎஸ் எலியட்டும் அவங்க ஒர்க்ஸ்ல மட்டும் ரொமான்ஸும் செக்ஸும் இல்லையா? வெளியே கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க, ஆனா சீக்கிரட்டா ரசிப்பீங்க. ஏன் டி, நிஜமா சொல்லுங்க, நீங்க போனோகிராஃபி பார்த்ததே இல்லையா? நீங்க சீக்கிரட்டா ரசிக்கிறத நாங்க வெளிப்படையா பேசுறோம். தட்ஸ் தி டிஃபரன்ஸ். ஏய், உனக்கு கல்யாணம் எவ்வளவு மாசம் ஆகுது? இன்னியோட கரெக்டா 72 days. 72 wonderful days. ஏன் விராட் கோலியும் அனுஷ்காவும் மட்டும்தான் அவங்க ஹனிமூனுக்கு ஃபின்லாண்ட் போவாங்களா? நானும் வைபவும் அதே இடத்துக்கு போகணும். ஜஸ்ட் ஃபார் தி ஹெக் ஆஃப் இட். ஆண்டி, லெட் மீ டெல் யூ சம்திங். எதையுமே மூடி வச்சாதான் அதை திறந்து பார்க்கணும் போல தோணும். வெல், உன்னோட ஆட்டிடியூடும் ஆக்டிவிட்டீஸையும் பார்த்தா சில சமயம் அதிர்ச்சியா இருக்கு, சில சமயம் அப்ரிஷியேட் பண்ண மாதிரியும் இருக்கு. எனக்கு அப்பப்போ தோணும், இவங்கள மாதிரி நம்மளும் கேர்ஃப்ரீயா இருந்திருக்கலான்னு, இல்ல இந்த ஜெனரேஷன்லயாவது வந்து பிறந்திருக்கலான்னு. Though I try to be as modern as possible, even now. வர்ஷா ஆண்டி, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டால் மாடர்ன் ஆயிடுவீங்களா? எண்ணங்களில் மாற்றம் வேணும். அட் த சேம் டைம் ஒரு சில விஷயங்களில் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணும். யூ நோ சம்திங், ஐ நெவர் ஹேட் ப்ரீ-மேரிட்டல் செக்ஸ் பிகாஸ் ஐ டிட் நாட் வாண்ட் டு மிஸ் அவுட் ஆன் தோஸ் த்ரில்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நைட். சரி, உன் பிஸ்னஸ் எப்படி இருக்கு? மறுபடியும் பேச்சு மாத்துறீங்க.
இப்போ எல்லாரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டாங்க. ஸ்டிஃப் காம்படிஷன். அதுவும் என் கேஸில் லைஃப் பார்ட்னரே பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்குது. சில சமயங்களில் அட்வான்டேஜாக இருக்குது, சில சமயங்களில் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. பட் ஐ லவ் சேலஞ்சஸ். வித்தியாசமாக ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும். நம்ம ஃபீல்டில் நம்ம ஒன்னாக இருக்கணும். அப்படின்னா there will definitely be challenges, hurdles. போட்டி, பொறாமை, சண்டை, விரோதம் எல்லாமே இருக்கும். வினிதா, honestly, you sound very interesting. யா தட்ஸ் மீ, யங் ஜென். வினிதா அவளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்காக ஒரு சர்வே நடத்திட்டு இருக்கா. விமன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப், ஹவு ஹாப்பி, சாட்டிஸ்ஃபைட் அண்ட் கண்டென்டட் ஆர் தே. அதில் இப்போ உங்கள் 2 பேரோட வியூஸும் தெரிஞ்சுக்க போகிறோம். லெட் மீ ஸ்டார்ட் வித் வனஜா. வனஜா, ஆஸ் எ மிடில் கிளாஸ் ஹோம் மேக்கர் நீ எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க? சந்தோஷமா? எனக்குன்னு ஒரு ஸ்பேஸே இல்லை. மற்றவங்களுக்காக உழைச்சு என் வாழ்க்கையே முடிய போகுது. என்ன சாதிச்சேன்? என்ன சந்தோஷத்தை பார்த்துட்டேன்? 13 வயசுல பெரியவளானே. அதுக்கு முன்னாடி ஒரு விதமான ரெஸ்ட்ரிக்ஷன், அப்புறம் வேற விதமான ரெஸ்ட்ரிக்ஷன். காலேஜ் போனேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், புருஷன் கூப்பிட்டப்பெல்லாம் படுத்துக்கிட்டேன், குழந்தைகளை பெற்றுக்கிட்டேன், அப்புறம் பெத்ததுகளை வளர்த்தேன். இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ரொட்டீன் லைஃப். ஒரு கர்ச்சீஃப் வாங்கினா கூட புருஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருந்தது, ஆனா மன திருப்தி இல்ல. திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆல்மோஸ்ட் மை லைஃப் இஸ் ஓவர். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி இன்னும் எவ்வளவோ வனஜாக்கள் இருக்காங்க. வனஜா, ஐ திங்க் உன்னோட அப்ரோச் டு லைஃபே தப்புன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ தான் என் லைஃப்ல எல்லாத்தையும் பார்த்துட்டேல்ல. கல்யாணம் ஆன வருஷம், ஒரே வருஷத்துல புருஷனை இழந்தவ நீ. இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஆண்டி, அம்மாவை பற்றி எதுவும்? வினீதா, அவன் மனசில் இருக்கதா அவள் சொல்கிறா. சொல்லிட்டு போட்டோம். வனஜா, உன்னால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியலையேன்னு உனக்கு வருத்தமாக இருக்குது. இண்டிபெண்ட்டாக இருந்ததால் நான் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் தெரியுமா? வினீதா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவள் அப்பா போயிட்டார். பட் நான் உடஞ்சி போகலை. ஐ டுக் இட் அஸ் அ சேலஞ்ச். வாழ்க்கையில் நமக்கு வர பிரச்சனைகளை சவாலாக எடுத்துக்கணும். என் புருஷனை இழந்ததும் நான் கற்றுக்கிட்ட பாடம் இதுதான். புருஷனே போயாச்சு, ஆனா தாலி மட்டும் இன்னும் கழுத்துலயே தொங்கிட்டு இருக்கு. இது என்ன புதுமையோ, என்ன புரட்சியோ? வனஜா ஆண்டி, ஊர் உலகத்துக்கு வேணா அவர் போயிருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் என் கூட இருப்பார். அவர் இருந்தபோது கூட அப்பப்போ நான் தாலியை கழட்டி வச்சிருக்கேன். ஆனால் அவர் போனதுக்கப்புறம் எனக்கு வந்த பிரச்சனைகள், எனக்கு வந்த தொல்லைகள், யாரெல்லாமோ என்னெல்லாமோ முயற்சி பண்ணாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் என்னையே அன்னிலேருந்து இந்த தாலி தான் எனக்கு தோண. எனிவே வர்ஷா, வனஜா கிட்ட கேட்டது தான் உங்ககிட்டயும் கேட்குறேன். யூ சீம் டு பி ஹாப்பி கோ லக்கி. Yeah, I was lucky, so I'm happy. Actually, I agree with Vanaja. Partially. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் I think every woman goes through this process. நானும் அதுக்கு எக்ஸெப்ஷன் இல்லை. ஆனால் என்ன, சில பேர் அதை தலைவிதியேன்னு தாங்கிப்பாங்க, தாங்கிக்க முடியாதவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. என்னை பொறுத்தவரை I always look at the positive sides of life. Though I have to do a lot of balancing act. அதை நான் கான்ஃப்ளிக்ட்னு சொல்ல மாட்டேன், காம்ப்ரமைஸ்னு சொல்ல மாட்டேன். இதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். அதனால தான் இன்னைக்கு நான் என்னோட புருஷனோ we are able to lead a comfortable retired life. ஆனால் என்ன, இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரதுக்குள்ள நம்ம 50 தாண்டிடுறோம். Well said, Varsha. Well said. Women usually and generally go through different emotion in different ages, unlike men. சின்ன வயசுலேருந்தே ஒரு இனம் புரியாத இன்செக்யூரிட்டி, வயசுக்கு வந்ததும் திடீர்னு ஒரு பயம், ஒரு கவலை, உடம்புல பலவித மாற்றங்கள், அடுத்தது கல்யாணம். இப்பெல்லாம் கல்யாணத்துக்கும் கரியருக்கும் நடுவில் ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. வர்ஷா சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் we have to do a lot of balancing act. We have to go through a process. நாங்கள் 4 பேரும் அதோட பிரதிநிதிகள். 4 வேதங்கள் இருக்கிற மாதிரி பொம்பளைங்கள்ட்ட 4 வேதங்கள் இருக்கு. டீனேஜர், கெரியர் ஓரியன்ட் விமன், ஹோம் மேக்கர்,
அண்ட் ஃபெமினிஸ்ட். ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற குணாதிசயங்கள் இருந்தாலும் இலக்கு ஒன்று தான், இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஐடென்டிட்டி. எங்களுக்கான இந்த தேடல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்.